அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாமும் வாசம் நீ பேசும் செல்லம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லாஸ்ட் டே ஸ்கூலு. இன்றைக்கி ஹாஃப் அ டே தான். ஸோ 2 பேருமே வந்து மத்தியானத்துக்கு மேலே வந்துடுவாங்க. காலையில் வந்து ஒரு 3:50 ஆகுது. இப்போ ரீசன்ட் டேஸாக நான் இந்த மாதிரி ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 21 நாளைக்கு வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுவேன். விளக்கு போடுறதில்ல. ஏன்னா விளக்கு போட்டேன் அப்படின்னா ஃபயர் அலாம் வந்து கத்த ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் என்னால் விளக்கு போட முடியல. கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் கூட விளக்கு எரிய விட முடியல. ஏன்னா இம்மீடியட்டாக வந்து ஃபயர் அலாம் அப்படியே சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. காலையில் 3:50க்கு அப்படின்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அதுவும் விளக்கு போட்ட உடனே ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து விளக்கு போடாமல் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்ன மனசில் நினச்சிருக்கேனோ சாமிக்கிட்ட அதை வந்து ஒரு நோட்டில் எழுதுவேன். இதை சொன்னது வந்து இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க அம்மா தான் வந்து சொன்னாங்க, உனக்கு என்ன வேணும், இப்போ இன்கேஸ் உனக்கு ஏதாவது நடக்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீ ஒரு நோட்டில் எழுதுனேன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாங்க. எனக்குமே அவங்க சொல்கிறதுல பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப டீப்பாக ஒரு இது நினச்சிட்டு இருந்தேன். அதை வந்து 48 நாளைக்கு எழுதினேன். எனக்கு இது நடக்கணும் அப்படின்ட்டு. நிஜமாகவே இங்கே அது நடக்காது அப்படின்ற அளவு இருந்துச்சு. ஆனால் அது வந்து நடந்துருச்சு. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் ஒரு 21 நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிட்டுருக்கேன். இன்னையோட 21ஆவது நாள் எனக்கு முடியுது. எனக்கு வந்து 48 நாள் வந்து இந்த மாதிரி விளக்கு போடணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் 48 நாள் வந்து முடியாது போல். ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப டயர்டாயிருது. காலையில் 3:50க்கு எழுந்துச்சி நம்மளுக்கு வேலை வேறு இருக்குங்களா, கிச்சன் ஒர்க் இருக்குது, மற்ற வேலையெல்லாம் இருக்குது, இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ எடுக்கிறது எல்லாமே இருக்கிறதுனால உடம்பு ரொம்ப டயர்டாயிருது. அதனால் இப்போதைக்கு ஒரு 21 நாள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் 21 நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஷிபானி லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போவாள். லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போவாள். அதனால் வந்து எனக்கு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து கைக்குத்தல் அரிசி ஊற வச்சுருக்கேன். ரசம் தான் பண்ண போகிறேன். அப்புறம் பாவக்காய் கூட்டு, பீன்ஸ் பொரியல். காலையில் வந்து எனக்கு அடை தோசை, ஸோ அதுக்கு வந்து ஊற வச்சாச்சு. அந்த பாவக்காய் கூட்டுக்கு வந்து புளியையுமே ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நைட்டே இதெல்லாம் பண்ணிடுவேன். அப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் கடகடன்னு குக்கிங் முடிச்சிடலாம்ல, எல்லாம் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா. நிறைய பேர் வந்து லாஸ்ட்டு வீக் போட்ட லாங் வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க, டெய்லி வந்து கருப்பு சீரகத்தோட தண்ணி கொடுக்கக்கூடாது, கிட்னி ஸ்டோன் வந்துடும் ஜென்ஸு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்தோன்னே கொஞ்சம் பயமாயிருச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த கருப்பு சீரக தண்ணி கொடுக்குறதே இல்லை. எங்களுக்கு வந்து ஜூலையில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. சரி ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இவங்க வந்து மாதத்துக்கு ஒருக்க வாழைத்தண்டு ஜூஸ் குடிப்பாங்க. ஸோ வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த டைம் வந்து வாழைத்தண்டு எங்கேயுமே கிடைக்கலங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடையில் போய் அலைஞ்சோம். ஃபைனலாக ஒரு கடையில் கிடச்சிது. பெரிய வாழைத்தண்டாக இருந்துச்சு. அதை வந்து 2ஆக கட் பண்ணி நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு வாழைத்தண்டே வந்து $10 கிட்ட இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் கிடைக்க மாட்டேங்குதில்ல அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அவங்க வந்து எம்டி ஸ்டொமக்லேயே வந்து இந்த வாழைத்தண்டு ஜூஸ் குடிச்சிருவாங்க. இந்த வாழைத்தண்டு வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடுது. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஒரு 2-3 டைமுமே ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் தான் அரைச்சோன்னே வந்து வந்தது. ஆனால் டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. பட் அவங்க வந்து எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அதுதான் அவங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில். எனக்கு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிறையா டைம் சொல்லியிருக்கேன், இந்த வெள்ளை பூசணிக்காவோட ஜூஸ் வந்து காலையில் வெறும் வயிற்றில் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வெயிட் குறையுமா, என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய கேட்டிருந்தீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிஜமாகவே வெயிட்ஸ் நல்லா குறையும். டயட் ப்ராப்பராக இருந்துட்டு டெய்லி எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் குறையும். ஆனால் சளி பிடிக்கிற உடம்பு அதுக்கெல்லாம் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு எது சாப்பிட்டாலும் டக்குன்னுலாம் சளியெல்லாம் பிடிக்காது. நான் வந்து பயங்கர வின்டர்லேயுமே குடிச்சிருக்கேன். என் உடம்புக்கு வந்து ஒன்றும் பண்ணல. நீங்கள் வேணால் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு டைம் கேட்டுட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா குடிச்சிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எப்படி போடணும் அப்படின்னுமே என்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணிவிட்டு இந்த தோல் அப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிடுங்க. தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சிட்டு வடிகட்டிடணும், அவ்வளோதான். உள்ளே வந்து ஹனி போடுறது, அந்த பெப்பர் போடுறது, ஃப்ளேவருக்காக உப்பு போடுறது அதெல்லாம் நான் போட மாட்டேன். நான் வந்து அப்படியே தான் குடிப்பேன். இது வந்து கண்டினியூஸாக டெய்லி குடிச்சிட்ருக்கேங்க. நான் ஒரு எத்தனை மாதமாக குடிக்கிறேன் அப்படின்னு ஞாபகம் இல்லை. ஆனால் ரொம்ப ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து டெய்லி வந்து குடிச்சிட்ருக்கேன். 2 பூசணிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா எனக்கு வந்து 5 நாளைக்கு கண்டினியூஸாக தேவை. அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம கடைக்கெல்லாம் போவோம். ஸோ அதனால் 2 வாங்கினோம் அப்படின்னா எனக்கு வந்து தாராளமாக வந்து இது போதும். கை வந்துட்டு இப்போ நல்லாயிட்ருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி டாக்டர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனை வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போடலை, ஏன்னா நல்லா இருக்குது. ஸோ எதுக்கு வந்து போடணும், பார்த்துட்டு இன்கேஸ் அந்த ஹீல் ஆகலை அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம் அப்படின்ட்டு கால் பண்ணாங்க. நாங்கள் சொன்னோம் இல்லை வேணாம், நல்லா ஆகிட்டுருக்கு அப்படின்னும் ஓகேன்னு வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி டாக்டருக்கு வந்து ஃபோட்டோ வேணும், ஹீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம். அதுக்கப்புறம் தான் நம்பினாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனப்பயுமேங்க நம்பவே இல்லை. அவர் தான் ஏதோ தண்ணி ஊற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் ரொம்ப நோண்டி கேட்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா, பெரியவங்க அப்படின்றதுனால பிரச்சனை இல்லைங்க, அதுவும் கிட்ஸுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். ஸ்ருதிக்கு வந்து ஆஃப் டே அப்படின்னாலும் அவளுக்கு வந்து லன்ச் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க. அவள் பர்கர் தான் கேட்டால், வெஜ் பர்கர். எனக்கு வந்து பன்னு பண்ணி பேட்டி பண்ணி ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஆனால் என்னால் வந்து நேற்றே பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் சரி, ஹஸ்பண்ட் வந்து நான் கடையில் போய் பன்னு வாங்கிட்டு வந்துடுறேன், பர்கர் பண்ணு, நீ பேட்டி மட்டும் பண்ணிருமீனா அப்படின்னாங்க. இந்த ரெசிபி வந்து ஷிபானியோடது, சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்தளவு தேவையில்லை. நம்ம வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதை வந்து நல்லா துருவிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கோட தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா துருவிட்டு இதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை அப்படியே மற்றது பண்ணணும். இதை வந்து நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் அவன்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இது அடுப்பில் கூட சாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வடை மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் என்னென்னா எண்ணெயே யூஸ் பண்ணாத ஒரு வடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டுருவோம். தண்ணியில் போட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம இப்போ வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ணணும். அந்த ரெசிபி வந்து நேற்று நைட்டு ஒரு 8:30 வரை நான் ஷிபானிட்டு கேட்டுட்ருந்தேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவள் தான் சொன்னால், இல்லை இதை வந்து நம்ம குக் பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து நான் மறந்துட்டேன். குக் பண்ணல அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. குக்கிங்னால் வந்து ரொம்ப குழைய வேக வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் கொதி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை ஃபுல்லாக உள்ளே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்து வரையிலும் அது அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் போதும். லைட்டாக வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்கணும், ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ வந்து 5 நிமிஷம் அது நல்லா தண்ணியில் இருந்துச்சு. இப்போ தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா இதை மறுபடியும் வந்து பிழியணும். ஸோ பிழியணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 350 ஃபாரன்ஹைட்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஓடிஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா 180 செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அவனை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாங்க நிறைய பேர். எங்கள் அவனில் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஆன் ஆஃப் அது மட்டும்தான் இருக்குது, வேறு நிறையாலாம் இல்லை. ஸோ அதனால் வந்து மற்ற அவன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அவன் எல்லாமே இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம், அங்கேலாம் வந்து இந்த ப்ரீஹீட் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்காது. அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுருவேன்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பேக் பண்ணணுமோ அதை வந்து அவனில் வச்சுக்கலாம். இதில் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் பீப் பீப் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேக் பண்ணணுமோ அதை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட தண்ணி ஃபுல்லாக நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ உப்பு போடணுமோ தேவையான அளவு உப்பு, அந்த மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் போடுவேன். இதுக்கு மெஷர்மெண்ட்டே கிடையாது. மைதா வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவரும் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே நீங்கள் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி பார்த்து வடை மாதிரி இப்படி பிடிச்சி பாருங்கள். நல்லா பிடிக்க வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வேறு எதுவும் சேர்க்க வேணாம். பிடிக்க வரல அப்படின்னா மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப திக்காயிருச்சு, நிறைய மாவு போட்ட மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவருக்காக நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பப்ரிக்கா, பெப்பர், இவ்வளோ தாங்க சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே வந்து நான் சேர்க்கலை. இப்போ ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், பப்ரிக்காலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜீரகத்தூள், அப்புறம் தனியாத்தூள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பார்க்குறேன். இப்படி பிடிச்சி பார்த்தோன்னே எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் வந்து இதை இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயை ஃபுல்லாக இதில் ஊற்றிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல வந்து எண்ணெயோ எதுவுமே பட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கலை இல்லையா. ஸோ நம்ம இந்த ட்ரேயில் வந்து போடுற எண்ணெய் மட்டும்தான். அதனால தான் வந்து ட்ரேயில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து போட சொல்கிறேன். நான் வந்து 2 தான் பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்ருதிக்கு வந்து 2 கொடுத்து விடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் வந்து 2 சாப்பிட முடியாதுமா, எனக்கு டைம் இருக்காது, 1 போதும் அப்படின்ட்டா. ஆனால் 2 பேக் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்தாங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டுக்கட்டும். அப்படி இல்லைன்னா நம்ம கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வடை மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஷேப்பை ரவுண்ட் ஷேப்பில் தட்டி கட்லெட் மாதிரி தட்டி அப்படியே நீங்கள் வந்து ட்ரேயில் வச்சுட்டு நம்ம வந்து இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ மிச்சம் வந்து இருக்கு இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பசங்க வந்து எப்போ கேட்குறாங்களோ அப்போ வந்து போட்டு கொடுத்துருவேன். இப்போ இன்கேஸ் பசங்களுக்கு வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நான் வந்து அவனில் வச்சு ஒரு வடை மாதிரி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நம்மளே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாஃபிள்ஸ்லாம் போடுறோம்ல, அதுக்குள்ளே வந்து ஷிபானி ஒரு மாதிரி நடுவில் ஃபில்லிங் மாதிரி வாஃபிள்ஸ் பண்ணிவிட்டு அதை நடுவில் வச்சு சாப்பிடுவா. அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு சைடு வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ லைட்டாக குக் ஆனோன்னே நம்ம திருப்பி போடக்கூடாதுங்க. அது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதனால தான் இவ்வளோ டைம் ஆகுது. எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆச்சு இது இந்த மாதிரி கலர் வர்றதுக்கு. உங்கள் அவன் சீக்கிரம் வந்தது அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு அவனோட இது மாறும். சில அவன் ரொம்ப பழசாக இருக்கும், சில அவன் புதுசாக இருந்தால் டக்குன்னு ரெடி ஆயிரும். அதனால் நீங்கள் செக் பண்ணி மட்டும் பார்த்துட்டே இருங்க. என்கிட்ட வந்து கொத்தமல்லி சட்னியோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் ஒரு டைம் வந்து இதுலேயுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து ஒரு கொத்தமல்லி கட்டு, அதையுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஏன்னா நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன், அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இது உளுந்தம்பருப்பும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை வந்து லைட்டாக வறுத்துக்கோ. இப்போ காரத்துக்காக வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய். அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 4 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கம்மியாகவும் சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லாமல் இருக்காது. ஏன்னா கருவேப்பிலை அதிகமாக போட்டோம் அப்படின்னா அரைச்சிருவோம், பசங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க அப்படியே சாப்பிட்டுவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். தக்காளியையும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் இதை எடுத்து வெளியில் வைக்கிறேன். அந்த நம்ம திருப்பி போட்ட சைடும் பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சூப்பரான ப்ரௌன் கலரில் இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்து இது ரெடி ஆயிடுச்சு.
இப்போ கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். நாங்கள் யூஸ்வலாகவே புளி ரொம்ப சேர்க்க மாட்டோங்க. ரசம் அதெல்லாமே அடிக்கடிலாம் வைக்கவும் மாட்டேன், ரொம்ப ரேராக தான் வைப்பேன். அதனால் நான் கம்மியாக தான் புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல புளிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்தமல்லி கட்டை ஃபுல்லாக அப்படியே நான் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரையிலும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுவுமே கெட்டு போகாதுங்க. எனக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து ஷிபானி ஸ்ருதி மட்டும்தான் காலையில் இட்லி சாப்பிடுவாங்க. சம்டைம் நாங்கள் 2 பேரும் கூழ் குடிச்சுப்போம். அப்போலாம் ஒரு 2-3 நாளைக்கு கூட சட்னி வரும். ஏன்னா புளியெல்லாம் சேர்க்குறோம், ப்ளஸ் தேங்காய் சேர்க்கலை இல்லையா, அதனால் கெட்டே போகாது. நீங்கள் 2-3 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் அம்மா வீட்லலாம் பண்ணுறப்ப தேங்காய் போட்டு தான் அரைப்பாங்க. தேங்காய் இல்லாமல் எதுவுமே இருக்காதுங்க. சாம்பார்லேயே தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துலேயுமே கம்பல்சரி தேங்காய் போட்டு தான் பண்ணுவாங்க. நானுமே இங்கே வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நிறைய பேர்கிட்ட பேசி பழகுறோம்ல, அவங்க குக்கிங் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து இந்த கொத்தமல்லி சட்னி அதிலெல்லாம் தேங்காய் போடுறதில்ல. தாளிப்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம்லாம் நான் யூஸ்வலி சேர்க்க மாட்டேன். அதனால் நான் இதுக்கு சேர்க்கலை, மற்றதுக்கு சேர்ப்பேன். இதுக்கு நான் சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பர்கர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் சீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னை நம்ம கொஞ்சம் நேரம் தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக டோஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அந்த தோசைக்கல்லை மட்டும் லைட்டாக நம்ம அந்த சூடாகும்ல, வெது வெதுப்பாகும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வரையிலும் நம்ம தோசைக்கல்லை வச்சுருந்தோம் அப்படின்னா போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் எட்ஜஸில் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பி ஆகும். நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணுறப்ப சென்ட்ரலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வராது. அதனால் லைட்டாக வெது வெதுப்பாற வரையில் மட்டும்தான் வச்சு எடுத்துருக்கு. இப்போ வந்து இதுக்கு சில சாஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் மஸ்டர்ட் சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கெச்சப், பார்பிக்யூ சாஸ் போட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். ஷிபானி தான் வந்து சொன்னான். ஏன்னா ஸ்ருதி வந்து ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சொன்னான், நல்லா இருந்துச்சுமா, பார்பிக்யூ போட்டால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. அப்போ தான் அவள் சொன்னான், ஆமாம்மா பார்பிக்யூலாம் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த சாஸ் போட்டிங்க அப்படின்னா. சரி நெக்ஸ்ட் டைம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பன்னில் நல்லா தடவிடணும். ஷிபானிக்கு வந்து லஞ்ச் கொடுக்கல, ஏன்னா அவள் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போகிறா. ஸோ அதனால தான் வந்து அவளுக்கு லஞ்ச் எல்லாம் பண்ணலை, நான் ஸ்ருதிக்கு மட்டும் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த சீஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டியை வச்சுட்டு மறுபடியும் ஒருக்க வந்து தோசைக்கல்லை நம்ம வச்சு எடுத்துடலாங்க. ஏன்னா இந்த சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகணும், அதுக்காக தான் மறுபடியும் தோசைக்கல்லை வச்சுருக்கேன். சில பேர் வந்து அப்படியே கூட சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் மெல்ட் ஆனது அப்படின்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான டைம் மட்டும்தான் நான் வந்து தோசைக்கல்லை வச்சுருக்கேன். ஸ்ருதியை வந்து இப்போ தான் எழுப்பி விட்டுட்டு வந்தேன், எந்திரிடா அப்படின்ட்டு. ஸோ அவள் எந்திரிச்சு கொஞ்சம் குளிச்சுட்டுலாம் வந்துட்டா அப்படின்னா சாப்பிட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு அவளை போய் நம்ம ஸ்கூலில் போய் அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டுட்டு லஞ்செல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்தோடனே லஞ்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஷிபானி வந்து ஒரு 10 மணி டு 10:15 கிளம்பணும் அப்படின்னாங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் லஞ்சா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அவளுக்கு லஞ்ச் டைம் ஸ்கூலில் வந்து 10 மணிக்கு தான். ஸோ இங்கே சாப்பிடாமல் போனா அப்படின்னா ஸ்கூலில் போய் சாப்பிடணும். அங்கே ஸ்கூலில் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது, இன்றைக்கி எக்ஸாம் வேறு. ஸோ அதனால தான் லஞ்ச் சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னா. பிரேக்ஃபாஸ்ட்டு வேணாம் அப்படின்ட்டா. இப்போ என்னன்னு தெரில, லீவெல்லாம் விட்டால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடவே மாட்டேங்கிறா. டெய்லி திட்டிகிட்டே இருக்கேன், ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்காக லீவு அப்படின்னா சாப்பிடு அப்படின்ட்டு. அவள் என்ன பண்ணுறாளோ அதுதான் ஸ்ருதியும் ஃபாலோ பண்ணுறாங்களா. நம்ம சின்ன வயசுலேருந்தே எப்படி இங்கே பழகிருக்கும். காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்ணும் அப்படி தான் நம்ம வீட்லலாம் அம்மா அப்பாலாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் வந்து இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப மோசம் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு காலையில் போகிறதுனால ஸ்ருதி வந்து சாப்பிட்றா. ஷிபானி வந்து இன்றைக்கி லேட்டாக தானே போகிறா, அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டா. அதனால் வந்து அவள் டைரெக்டாக லஞ்சு தான் சாப்பிடுவா. பஸ் வந்துருச்சு, சரி போய் நம்ம ஸ்ருதியை போய் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலையெல்லாம் அப்படியே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு ஸ்கூல் பஸ் வந்து இப்போ பசங்களை இன்கேஸ் ட்ராப் பண்ணுறதுக்கோ இல்லை பிக்கப் பண்ணுறதுக்கோ நிற்கும்போது கார் எதுவுமே போகக்கூடாது. எல்லா காருமே அந்த பஸ் பின்னாடி அப்படியே நின்றுங்க, அதுதான் ரூல்ஸு. ஸோ அதனால் எந்த காருமே வந்து போகாது. அது பஸ்ஸு போனதுக்கப்புறம் தான் மற்ற கார் எல்லாமே போகும். நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம்.